சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவனின் கார் இடித்ததாக கூறி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனது ஸ்கூட்டரை சாலையில் நிறுத்தி திரும்பி பார்த்தபோது அங்கு வந்த விசிகாவினர் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சி வெளியானது. என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் ஸ்கூட்டரையும் சாலையில் தள்ளி விசிகாவினர் சேதப்படுத்தியிருந்தனர். பைத்தியம் ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. உயர்நீதிமன்றம் அருகே நடைபெற்ற சம்பவம் குறித்து தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாகவும் பதட்டத்துடனும் பேசி வருகின்றனர். வரும் மச்சான். வராது 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 வராது. உதாரணமாக சம்பவத்தன்று திருமாவளவனின் கார் மீது ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி மோதி தகராறு செய்ததாக விசிக வழக்கறிஞர் பார்வேந்தன் என்பவர் எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார். ஆனால் காவல் நிலையத்தில் விசிகாவினர் புகார் அளித்த அதே நாள் திருமாவளவன் வெளியிட்ட காணொளியில் தனது காரும் ஸ்கூட்டரும் மோதவே இல்லை என்று தெரிவித்திருந்தார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார். வண்டி மோதவில்லை. நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள், சிலர் நம்முடைய காரில் அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள். இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள். திருமாவளவனின் இந்த வீடியோவின் மூலம் காலையில் எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் விசிகாவினர் கொடுத்த புகார் பொய் என்பது உறுதியானது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத. மேலும் தனது காரை மறித்தவர் தனது ஓட்டுநரை பார்த்து பேசவில்லை என்றும் உள்நோக்கத்துடன் தன்னிடம் வந்து கையை நீட்டி முறைத்து ஏதேதோ பேசியதாக திருமாவளவன் அதே காணொளியில் தெரிவித்திருந்தார். ஆனால் சம்பவத்தின் போது ஸ்கூட்டரில் இருந்தபடி திரும்பிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஓட்டுநரை பார்த்து மட்டுமே கையை நீட்டி பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. திருமாவளவனின் கார் மோதியதாக கூறி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனது ஸ்கூட்டரை நிறுத்தியது, அவரை விசிகாவினர் அடித்து விரட்டிவிட்டது, திருமாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டது என அனைத்தும் ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்துவிட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் காவல்துறையில் விசிக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் திருமாவளவனின் கார் ஸ்கூட்டரில் இடித்த சம்பவம் நிகழ்ந்தது மதியம் 2:34 மணிக்கு என்றும், ஆனால் அடுத்த 4 நிமிட இடைவெளியில் 2:39 மணிக்கே பாலிமர் தொலைக்காட்சியில் அது தொடர்பான செய்தி பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொய்களின் உச்சம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இந்த வீடியோ பாலிமர் செய்தியாளரின் செல்போனுக்கு கிடைத்தது மாலை 3:14 மணி. செய்தியாளர் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை உறுதி செய்த பின்னர் அலுவலகத்திற்கு அனுப்பியது மாலை 3:29 மணி. அதனை உண்மை செய்தியாக பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது 3:43 மணி. உண்மை இப்படி இருக்க, சம்பவம் நடைபெற்ற 4 நிமிடங்களில் செய்தி வெளியிட்டதால் அரசியல் சதி இருப்பதாக விசிக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அளித்துள்ள புகார் வினோதத்தின் உச்சம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இதனிடையே சம்பவம் குறித்து விசிகாவினர் அளித்த புகார் மற்றும் விளக்கங்களில் ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தியை தாக்கவில்லை என்றும் தள்ளி சென்றதாக மட்டுமே கூறி வந்தனர். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. இந்த நிலையில் திருப்போரூரில் பேசிய திருமாவளவன் ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி முறைத்து பார்த்த காரணத்தினால்தான் தங்கள் கட்சியினர் லேசாக சில தட்டுக்கள் தட்டியதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார். ஓரமா நில்லுன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கான் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல.
பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா 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 என்ன அங்க பாரு பொட்டா பத்தி என்ன திருத்த முடியாது. அடுத்ததாக திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த திருமாவளவன் சென்னையில் தன்னுடைய கார் 2 வீலர் மீது மோதியதாக தவறான கருத்து பரப்பப்பட்டு வருவதாகவும் கார் மோதியதை நிரூபித்தால் தான் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கறேன். மச்சான், நான் உன்னை சொன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் ஆண்டு போறேன். இன்னைக்கு இதனிடையே சம்பவம் நடைபெற்ற போது விசிக பிரமுகர் ஒருவரது கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான வீடியோவிலேயே ஸ்கூட்டர் மீது கார் மோதியது நன்றாக தெரிவதாக வீடியோவை பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர். எனவே வீடியோ ஆதாரமே இருக்கும்போது ஸ்கூட்டர் மீது கார் மோதியதற்கு வேறு ஆதாரம் என்ன தேவை என்ற கேள்வி எழுகிறது. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மேலும் அடங்க மறு என்பதற்கு வன்முறையை தூண்டுவதாக அர்த்தம் அல்ல என்றும் பொது விளக்கம் ஒன்றை அளித்தார் திருமாவளவன். உன்னை திருமாவளவன் அடிக்க சொன்னாரு, அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர நான் எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. And you let her go. देखो देखो कैसी बातें यहाँ की, ऐसा तो पर ऐसा